பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் PMC தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா யக்ஞம் வரும் செப்டம்பர் 6-7 தேதிகளில் நடைபெற உள்ளது. தியானம் நடைபெறும் இடம் சின்ன கொங்கு திருமண மண்டபம், கரூர். மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும். அனுமதி இலவசம். அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா யக்ஞத்திற்கு அழைக்கிறோம். ஆன்மீகம் இல்லாத போது இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் சப்ஜெக்ட் வந்து இந்த ஃப்ளோரன்ஸ் மாஸ்டர் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ என்னோட இன்டென்ஷன் என்ன, இந்த புக்கு நான் ஏன் எடுத்தேன் அப்படின்ற ஒரு முக்கியமான காரணம் வந்து, முதல் நாள் நம்மளுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும். பட் நம்ம எப்போ ஒரு விஷயத்த வந்து அது ஆழமா அதுக்குள்ள போறோமோ. இன்ட்யூஷன்னா என்ன? இன்ட்யூஷன் வந்து கடவுள் இல்ல யூனிவர்ஸ், பிரபஞ்சம் வந்து நம்ம கிட்ட நம்ம ஒரு விஷயம் பார்க்கிறோம். பட் அதுக்கு மேல நிறைய விஷயங்கள், தெரியாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது அப்படின்றது. எப்போ நீங்க இன்ட்யூஷன் யூஸ் பண்ணிட்டு, உள்ளுணர்வை யூஸ் பண்ணிட்டு நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணிட்டே வரீங்களோ, எப்பவுமே நம்மளுடைய இன்ட்யூஷன் வந்து நம்ம கிட்ட என்ன குவாலிட்டிஸ் இருக்குதோ, நம்மளுடைய என்ன திறமை இருக்குதோ, அந்த திறமையிலே வந்து நம்மளுடைய இன்ட்யூஷன் நம்மளுக்கு கரெக்டா வரணும் அப்படின்னா. பிகாஸ் நடுவுல தடங்கள் இருக்கு அப்படின்னா வணக்கம் மாஸ்டர். இன்ட்யூஷன் வந்து அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய லைஃப்ல. அதுல ஒரு நல்ல ஒரு மாஸ்டரி நம்மளுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே நம்மளுக்கு லைஃப்ல வந்து யூஸ் ஆகும். இன்ட்யூஷன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரன்ஸ் மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி. இந்த ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல் புக் எழுதியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சின்ன புக். நீங்க இது படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் ஒரு 100 pages 150 pages தான் இருக்கும். 150 pages. ஆன்மீகம் இல்லாத போது இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் சப்ஜெக்ட் வந்து இந்த ஃப்ளோரன்ஸ் மாஸ்டர் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப ரொம்ப கிஃப்டட் நம்ம எல்லாரும் அப்படின்றது சொன்னோம். ஸோ என்னோட இன்டென்ஷன் என்ன, இந்த புக்கு நான் ஏன் எடுத்தேன் அப்படின்ற ஒரு முக்கியமான காரணம் வந்து, எனக்கு வந்து இந்த ஆன்மீக நண்பர்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அவங்க வந்து ஆன்மீகம்ல க்ரோ ஆகணும்னு பாக்குறாங்க. பட் ஒரு சில தடங்கள்னால அவங்க ஆன்மீகத்துல அதிகமா க்ரோ ஆக முடியல. இல்ல அவங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள், அவங்க ஆன்மீகம்ல என்ன எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து போக முடியாம இருக்காங்க. இல்ல அதுல டிலே நடக்குது. ஸோ அதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய மெட்டீரியல் லைஃப்ல வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்கலாம். அது இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நம்ம எதிர்பார்க்கிற growth வந்து நடக்க மாட்டேங்குது. ஸோ நம்மளும் நல்ல ஒரு மாஸ்டரா ஆகணும் நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கலாம். இல்ல நம்மளும் நிறைய புக்ஸ் எழுதணும், இல்ல புக்ஸ் படிக்கணும், நிறைய பிரமிட்ஸ்க்கு வந்து போகணும், இல்ல அந்த மாதிரி இடத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கும். பட் அது நடக்காம இருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து மெட்டீரியல் லைஃப்ல ஒரு காரணமான இருக்கலாம். ஸோ அவங்க எல்லாருக்கும் இது இன்ட்யூஷனுடைய சப்ஜெக்ட் கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணணும். அட்லீஸ்ட் இன்ட்யூஷன் இவ்வளவு பவர்ஃபுல்ன்றது அவங்களுக்கு தெரியணும். ஸோ ஃபியூச்சர்ல வந்து அவங்க அந்த மாதிரி புக்ஸ் படிச்சுட்டு, இல்ல அவங்களுடைய ஓன் லைஃப்ல ப்ராக்டிக்கலா அது ஸ்டடி பண்ணிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அவங்க லைஃப்ல வந்து இன்ட்யூஷனை வந்து சீரியஸா எடுத்து கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனால இந்த புக்கை நான் வந்து எடுத்தேன். பிகாஸ் ஒரு நல்ல ஒரு ஃபேமஸ் ஆத்தர் இருக்காங்க. அவங்க பேர் வந்து சோனியா செக்அவுட் அப்படின்ற ஒரு பேரு, ஃபாரின்ல இருக்காங்க. அந்த மாஸ்டரும் வந்து இன்ட்யூஷன் பத்தி ரொம்ப நல்ல புக்ஸ் தான் எழுதியிருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து இந்த இன்ட்யூஷன்ல அவங்க ஏன் இவ்வளவு மாஸ்டரியா இருந்தாங்கன்ற ஒரு காரணம் வந்து, அவங்களுடைய வீட்டுல அவங்களுடைய ஃபேமிலிலே வந்து சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு இன்ட்யூஷன் இருக்குது. இன்ட்யூஷன்ன்றது வந்து நம்ம ரொம்ப முக்கியம். நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய இன்ட்யூஷனை தான் நம்ம கேட்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சின்ன வயசுல அவங்களுக்கு ப்ராக்டிஸ் ரொம்ப பண்ண வச்சிருக்காங்க. அதனால அந்த அந்த மாஸ்டர் வந்து ரொம்ப ஃபேமஸ் இன்ட்யூஷன் சப்ஜெக்ட்ல. அவங்களும் சூப்பரா வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஸோ எப்போ அந்த ஞானம் நம்மளுக்கு கிடைக்குமோ அப்பதான் வந்து நம்ம அதை பத்தி ஆராய்ச்சி பண்ண முடியும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த நாலேஜ் நம்மளுக்கு வேணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப்ல அந்த நாலேஜை வந்து அப்ளை பண்ணணும்.
ஸோ இன்ட்யூஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் நான் ஃபர்ஸ்ட் சொல்ற மாதிரி, முதல் நாள் சொல்ற மாதிரி, இது வந்து ஒரு மேத்தமேட்டிக்ஸ் மாதிரி. முதல் நாள் நம்மளுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும். பட் நம்ம எப்போ ஒரு விஷயத்த வந்து அது ஆழமா அதுக்குள்ள போறோமோ அப்பதான் வந்து இதுல இருக்கிற ஒரு பவர் என்னன்றது நம்மளுக்கு தெரியும். நம்ம முதல் நாள் பார்த்தோம். ஓகே, இன்ட்யூஷன்னா என்ன? இன்ட்யூஷன் வந்து கடவுள் இல்ல யூனிவர்ஸ், பிரபஞ்சம் வந்து நம்ம கிட்ட பேசுது. நம்ம நம்ம கேட்ட புகாருக்கு ரெக்வெஸ்ட் பண்ணதுக்கு அவங்க ஒரு பதில் அனுப்புறாங்க. அதுதான் இன்ட்யூஷன். நம்மளுடைய வேலை வந்து அந்த கொடுத்த இன்ட்யூஷனை வந்து நம்ம கேட்ச் பண்றோம். இதுதான் இன்ட்யூஷன்ன்றது ஒரு புரியுறோம். அதுக்கப்புறம் அது மேல ஆக்ஷன் எடுக்கிறோம், வேலை செய்யறோம். அதுக்கு எப்படி நம்ம போகலாம், அந்த வழிக்கு போகலாம் அப்படின்றது பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு வந்து அந்த ஃபோர்த் டைமென்ஷன் அப்படின்ற ஒரு டாபிக்ல வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ எல்லாருக்கும் வந்து தெரியும், நம்மளுக்கு வந்து 5 சென்சஸ் இருக்குது அப்படின்றது. உதாரணத்துக்கு நம்ம கண் பார்வைகள் இருக்குது. ஸோ கண்ணில் வந்து நம்ம அஹ், எல்லாரையும் பார்க்குறோம். புது புது இடத்துக்கு போகும்போது கண் இருக்கும்போது நம்மளுக்கு கிளியரா தெரியுது எல்லாமே. ஸோ அது ஒரு சென்சஸ் அப்படின்றது சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பண்றோம். ஸோ ஒரு சாப்பாடு வந்து நல்லா இருக்குதா இல்லையான்றது நம்ம டேஸ்ட் மூலியமா தான் தெரியுது. அது நம்ம சாப்பிடலாமா இல்லை வேண்டாமான்றது. அந்த மாதிரி டச் பண்றோம். ஸோ டச் பண்ணும்போது தான் தெரியுது, ஓகே இந்த பொருள் என்ன பொருள், சேரா இல்லை டேபிளா இல்லை என்ன அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி நிறைய, இப்போ காது இருக்குது, காது மூலியமா நம்ம கேட்கிறோம். ஸோ இந்த மாதிரி சென்சஸ், 5 சென்சஸ் வந்து இருக்குது நம்ம. ஸோ அதுக்கப்புறம் அந்த 5 சென்சஸ் வந்து நம்மளுடைய தினசரி வாழ்க்கைக்கு வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ இப்போ ஆறாவது சென்ஸ் அப்படி, அதுதான் இன்ட்யூஷன் அப்படின்ற நிறைய ஃபிலிம்ல வந்து சொல்லுவாங்க. நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் வந்து இந்த ஆறாவது சென்ஸ் மூலியமா தான் வந்து வருது அப்படின்றது ஒரு நிறைய படங்கள்ல வந்து கூட காமிக்கிறாங்க. இப்போ இந்த இன்ட்யூஷன்லாம் வர்றதுக்கு முன்னாடி மனுஷங்க வந்து இந்த 5 சென்சஸ் மூலியமா தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்கள பொறுத்த வரையும் பூமி வந்து ஸ்ட்ரைட்டா தான் இருக்குது அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. பிகாஸ் அவங்க கண் பார்வைக்கு அதுதான் தெரியும் இல்லையா. பில்டிங்ஸ் தான் இருக்குது, ரோடு ஸ்ட்ரைட்டா இருக்குது, மரங்கள்லாம் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்காங்க. ஸோ பூமினா ஸ்ட்ரைட்டா தான் இருக்கும், அது பிளாட்டா தான் இருக்குது அப்படின்றது ஒரு புரிதலுக்கு இருக்கும். பிகாஸ் அதுதான் அவங்க பாக்குறாங்க. பட் அதுக்கப்புறம் தான் சயின்டிஸ்ட் எல்லாமே வந்து டிஸ்கவர் பண்றாங்க, இந்த மாதிரி பூமி வந்து ஸ்ட்ரைட்டா கிடையாது, அது ஒரு ரவுண்ட் ஷேப்ல இருக்குது, இல்ல அந்த மாதிரி ஷேப்ல இருக்குது, அது வந்து சுத்திக்கிட்டே இருக்கும் சூரியனை. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த என்ன தெரியுது, நம்ம ஒரு விஷயம் பார்க்கிறோம். பட் அதுக்கு மேல நிறைய விஷயங்கள், தெரியாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு புரியுது. ஸோ அதே மாதிரி ஒரு ப்ராப்ளமா வந்து நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு மைண்ட் யூஸ் பண்ணி பார்க்கிறோம் அப்படின்னா அது ஒரு ப்ராப்ளம், ஃபர்ஸ்ட் பெரிய ப்ராப்ளமா தெரியலாம். இல்லை அந்த சொல்யூஷன் வந்து சொல்யூஷனே வரல அப்படின்றது நம்மளுக்கு கஷ்டப்பட்டு அந்த பிரச்சனையிலே நம்ம கவலையில இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அந்த மைண்ட் நம்ம யூஸ் பண்ணும் போது ஒரு பெரிய பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்னா நம்ம ஹையர் பவருக்கு வந்து போகணும். அதாவது பிரபஞ்சத்துக்கிட்டயோ இல்லை கடவுள்கிட்டயோ இல்லை இன்ட்யூஷன் கிட்டயோ நம்ம வந்து அந்த ஸ்டெப் வந்து எடுக்கணும். பிகாஸ் அந்த பிரச்சனைக்கு மைண்ட் மூலியமா நம்மளுக்கு சொல்யூஷன் வரல. ஸோ மைண்ட் மூலியமா நம்மளுக்கு ஒரு 5 சென்சஸ் இருக்குது, அது மூலியமா நம்ம சாப்பிடுவோம், இல்லை நம்ம டெய்லி வேலைக்கு போவோம். சாதாரண வேலைகளுக்கு அந்த 5 சென்சஸ் நம்மளுக்கு பர்ஃபெக்டா யூஸ் ஆகும். எங்கேயாவது வெளியில போறோம், நம்ம கண் மூலியமா பார்த்துட்டு கரெக்டான டைரக்ஷனுக்கு வந்து நம்ம போறோம். பட் எப்போ ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு வருதோ அந்த பிரச்சனைக்கு வந்து இந்த 5 சென்சஸ் விட அதிகமா நாலேஜ் தேவைப்படுதோ அப்போ வந்து நம்ம கடவுள்கிட்டயோ பிரபஞ்சத்துக்கிட்டயோ இன்ட்யூஷன் மூலயமா அது வந்து நம்ம ரெக்வெஸ்ட் பண்றோம். ஸோ வந்து நம்ம வந்து எப்பவுமே நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம், ஓகே இவங்க இப்படிதான், இல்ல இவங்க வந்து கரெக்டான ஆளு, இவங்க தப்பான ஆளு. அது நம்மளுக்கு தெரியாம நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணிடுவோம். ஓகே இவங்க பாக்குறதுக்கு இப்படி இருக்காங்களா அப்படின்னா இவங்க டேலண்டடா இருப்பாங்க, இவங்க பாக்குறதுக்கு சரியா இல்லையா அப்ப இவங்களுக்கு வந்து எஜுகேஷன் இருக்காது. அந்த மாதிரி எப்பவுமே வந்து நம்ம பாக்குறதுக்கு பிரகாரம் நம்ம வந்து ஒருத்தவங்க வந்து ஜட்ஜ் பண்ணிடுவோம். ஸோ எப்பவுமே
அந்த அப்பியரன்ஸ் பேஸ் பண்ணி ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்றது சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு ஒரு மனுஷங்க இருக்காங்க அப்படின்னா நம்ம எப்போ அவங்கள ஜட்ஜ் பண்ணிடுறோமோ அது வந்து ஒரு புக்கு உள்ள பார்க்காம நம்ம அதை ஜட்ஜ் பண்ற மாதிரி. ஸோ இதுல வந்து ஒரு ஆள் வந்து இந்த ரன்னிங் கேம்ஸ்ல வந்து அவரு வயசான அவரு. ஸோ எப்பவுமே அவர் அந்த ரன்னிங் மேரத்தான் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணும். ஸோ வந்து அவர் வந்து ஒரு பேட்டியில வந்து சொல்றாங்க, எனக்கு வயசு ஆயிடுச்சு கரெக்ட் தான், பட் இருந்தாலும் எனக்கு மேரத்தான்ல ஓடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் நான் வந்து டயர்டே ஆக மாட்டேன் அப்படின்றது ஒரு விஷயம் சொல்றாங்க. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. நீங்க கிலோமீட்டர் கணக்குல ஓடுறீங்களே, உங்களுக்கு வயசும் 50 மேல ஆயிடுச்சு, பட் எப்படி நீங்க டயர்ட் ஆகல அப்படின்றது கேக்குறாங்க. ஸோ அதுக்கு அவங்க சொல்றாங்க, நான் எப்பவுமே ஓடும் போது மைண்டே யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு தெரியும் நான் ஓடுறது வந்து நான் கிடையாது, எனக்குள்ள இருக்கிற ஒரு கடவுள் தான், அவர் எப்பவுமே டயர்ட் ஆக மாட்டாரு. So நானும் வந்து டயர்ட் ஆக மாட்டேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில வந்து அவர் பேசுறாரு. சோ இப்போ இந்த இன்ட்யூஷன், உள் உணர்வு அப்படின்றது நம்ம சொல்லும் போது அந்த ஒரு சில நம்ம ப்ரீவியஸ் செஷன்ஸ்ல பார்த்தோம், அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை. சோ இந்த மனுஷருக்கு வந்து அவருக்கு வந்து நம்பிக்கை இருக்கு, கடவுள் அவருக்குள்ளதான் இருக்காரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால அவருக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்றாரு. அதனால அவர் வந்து டயர்ட் ஆக மாட்டேங்கிறாரு. சோ அந்த மாதிரி இருக்க சொல்றாங்க மாஸ்டர்ஸ் வந்து. மாஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எந்த அளவுக்கு ஒரு மூவி ஸ்டாரை வந்து ரசிக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்க உங்களையே ஃபர்ஸ்ட் அந்த அளவுக்கு நீங்க ரசிங்க. உங்களுக்கு நீங்க அன்பு கொடுங்க. பிகாஸ் நீங்க வந்து ஒரு 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 அற்புதமான ஒரு சோல். நீங்க நீங்க வந்து ஒரு சாதாரண ஆள் வந்து கிடையாது. எப்போ நீங்க இன்ட்யூஷன் யூஸ் பண்ணிட்டு, உள்ளுணர்வை யூஸ் பண்ணிட்டு நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணிட்டே வரீங்களோ, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஒரு புக்கு மாதிரி ஒ- பல பேஜஸ் வந்து ஓப்பன் ஆயிட்டே இருக்கும். நிறைய ஞானம், நிறைய நல்ல விஷயம் வந்து உங்களுக்கு தெரியாமலே இருக்கும், அது உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்றது மாஸ்டர்ஸ் வந்து சொல்றாங்க. சோ இதுல வந்து ஒரு ஆளுக்கு வந்து அந்த அவருக்கு என்ன ஒரு தடங்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு வந்து படிக்க தெரியாது, எழுத தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் அவர். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஸ்கூல் போயிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த டேலண்ட் வந்து இருக்காது. படிக்க தெரியாது, எழுத தெரியாது. ஸோ அவருக்கு என்ன ஆசை அப்படின்னா, ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு பியூன் வேலை பண்ணணும் அப்படின்றது ஒரு ஆசை. ஸோ அவர் ஆசைப்பட்டது வந்து அவர் வந்து ட்ரை பண்றாரு. பட் வந்து பிளஸ் அவருடைய தேவை கூட, அவருக்கு ஒரு ஜாப் வேணும், வீட்டை ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு ஜாப் வேணும், தேவை கூட. பட் என்ன ஆகுது அப்படின்னா, அவருக்கு வந்து இந்த ஜாப் வந்து கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு நீங்க ஸ்கூல் படிக்கல, அதனால உங்களுக்கு பியூன் கூட இந்த வேலை உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவர் வந்து உடஞ்சு போயிடுறாரு. என்னடா இது, நம்ம படிக்கல, அது மறுபடியும் அந்த பிரச்சனையை வந்து எனக்கு ஸ்கூல்ல வேலையே கொடுக்காம இருக்காங்களே, ஒரு பியூன் வேலை தானே, அந்த மாதிரி ரொம்ப ஒரு வருத்தத்துல வந்து இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவருக்கு இன்ட்யூஷன் வந்து இந்த மாதிரி மெசேஜ் கொடுக்குது. உணர்வு வந்து மெசேஜ்னா, நீ வந்து உன்னுடைய இந்த ஃப்ரெண்டு கிட்ட போ, உன்னுடைய பிரச்சனைய சொல்லு, உனக்கு வந்து அவர் ஒரு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றது இன்ட்யூஷன் வருது. ஸோ அந்த இன்ட்யூஷன் ஃபாலோ பண்ணிட்டு அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு சொல்றாரு. ஸோ அவருடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு கம்பெனில வந்து வேலை செய்யறாரு. அந்த கம்பெனில வந்து இந்த சேல்ஸ்மேன் உடைய வேலை வந்து இருக்குது. ஸோ அவர் சொன்னாரு, நீ இதை ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆள் வந்து சேல்ஸ்மேன் ஜாப் வந்து போறாரு. அந்த வேலைக்கு வந்து படிக்கிறதுக்கோ எழுதுறதுக்கோ அந்த குவாலிட்டி வந்து தேவையில்லை. ஸோ வேலையை ஸ்டார்ட் பண்றாரு, நல்லா போகுது. இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷம் பண்றாரு, நல்லா டெவலப் ஆயிடுச்சு. ஸோ அவருக்கு அந்த வேலை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அவருக்கு இருக்கிற ஒரு குவாலிட்டி என்னன்னா, மக்கள் கிட்ட பேசுறது ரொம்ப பிடிக்கும். பிளஸ் மக்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி அவருடைய பொருள்கள் வந்து அவருக்கு விற்கிறது அந்த டேலண்ட் இருக்கு அப்படின்றது அந்த வேலையை சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சது. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 வருஷத்தை நல்லா சம்பாரிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சாரு. சம்பாரிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் பேங்க் போயிட்டு, சரி அந்த காசை நம்ம வந்து வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போறாரு.
போகும்போது இந்த பேங்க் ஸ்டாஃப் வந்து கேட்கறாங்க, சரி சார் உங்களுக்கு வித்ட்ரா பண்ணோமா, நீங்க ஒரு செக் எழுதுங்க, அதுல வந்து உங்களுடைய சைன் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ பேங்க் ஸ்டாஃப் இப்படி சொன்னோடனே, ஐயா எனக்கு வந்து எழுத படிக்க தெரியாது, ஸோ நீங்களே அதை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாஃப் கிட்ட வந்து சொல்றாரு. ஸோ அந்த ஸ்டாஃப் வந்து ஆச்சரியப்பட்டாங்க, என்ன சார் சொல்றீங்க, நீங்க பேங்க்ல 30 லட்சம் ரூபாய் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு எழுத படிக்க தெரியலையே அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குது அப்படின்றது அந்த பேங்க் ஸ்டாஃப் வந்து சொல்றாங்க. ஸோ நீங்க நல்ல வேளை நீங்க இந்த ஜாப் இல்ல இந்த பிசினஸ் பண்றீங்க, நீங்க வேற ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பணம் வந்திருக்காது அப்படின்றது ஸ்டாஃப் வந்து சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான், நான் வந்து ஸ்கூல்ல பியூனா ஜாப்க்கு அப்ளை பண்ண, நல்ல வேளை எனக்கு அந்த வேலை கிடைக்கல, அதனால தான் எனக்கு இப்போ நல்ல ஒரு பணமோ சந்தோஷமோ எனக்கு கிடைச்சிருக்குது அப்படின்றது அவங்க வந்து ஷேர் பண்றாங்க. ஸோ எப்பவுமே நம்மளுடைய இன்ட்யூஷன் வந்து நம்ம கிட்ட என்ன குவாலிட்டிஸ் இருக்குதோ, நம்மளுடைய என்ன திறமை இருக்குதோ, அந்த திறமையிலேயே வந்து நம்மளுக்கு நல்ல சக்சஸ் வந்து கொடுக்கும் அப்படின்றது இன்ட்யூஷனுடைய மெசேஜ். பட் இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து ஒரு சரண்டர்லயும் இருக்கணும். நம்ம வந்து கடவுள்கிட்ட வந்து ஒரு சரண்டர் ஸ்டேட்ல இருக்கணும். நம்ம வந்து நம்மளுடைய ஓன் மைண்டை வந்து ரொம்பவும் பிடிச்சிட்டு இருக்க கூடாது அப்படின்றது சொல்றாங்க. ஸோ எப்பவுமே வந்து ஒரு பிரச்சனைக்கு வந்து நம்ம மைண்ட் யூஸ் பண்றோம், பட் அந்த மைண்ட்ல நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் வரல அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து இன்ட்யூஷன் ஃபாலோ பண்ணணும். ஸோ எப்பவுமே இன்ட்யூஷன் நம்மளுக்கு வந்து ஈஸி வே, நம்மளுடைய இருக்கிற டேலண்ட்டை பேஸ் பண்ணியே வந்து நம்மளுக்கு ஈஸி வே வந்து சஜஸ்ட் பண்ணும். பட் இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம தான் ஃபர்ஸ்ட் மூவ் வந்து பண்ணோம். ஸோ நீங்க வந்து எல்லாமே அதை வந்து ஃபீல் பண்றீங்க. ஸோ ஃபீலிங்ஸ் வந்து ஃபீலிங்ஸ் வந்து ஃபியூவல் அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ நம்ம சரியா ஃபீல் பண்ணலாம் அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு வியாதிகள் அந்த மாதிரி வந்து உருவாகும். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய வீட்டுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது, அது கொஞ்சம் வீட்டுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கு, சந்தோஷமா இருக்குதா, அதுவும் நம்மளுக்கு வேலைகள் மேல நிறைய ஹெல்ப் பண்ணும். ஸோ மாஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்க, நம்ம வந்து ஒரு ஃபீலிங் வேர்ல்ட்ல வந்து இருக்கிறோம், ஃபீலிங் வேர்ல்ட்ல இருக்கிறோம் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டிசிஷன்ஸ் வந்து எடுக்கணும். சாதாரண விஷயங்களுக்கு நீங்க மைண்ட் யூஸ் பண்ணலாம், பட் எப்போ உங்களுக்கு மைண்ட் யூஸ் பண்ணி ஆஹ், நல்ல ஒரு மாற்றம் வரலையோ, நல்ல ஒரு சொல்யூஷன்ஸ் வரலையோ, நீங்க வந்து இன்ட்யூஷன் தான் யூஸ் பண்ணணும். கடவுள்கிட்ட வந்து நீங்க சரண்டர் ஆயிட்டு அந்த ஒரு மெசேஜஸ் வந்து நீங்க கேட்கணும். நம்மளுடைய ஓன் பாடி அண்ட் மைண்ட்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டக் ஆயிருக்கும். சில டைம் நம்மளுடைய சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி நம்ம வந்து எல்லா பிரச்சனைகளையும் வந்து நம்மளுடைய பாடிக்குள்ள வந்து அதை வந்து ஹைட் பண்ணி வச்சிருவோம். அதை வந்து மூடி மறைச்சு அதுக்குள்ளேயே வந்து போட்டுருவோம். அதை வந்து வெளியில கொண்டு வருவாங்க. ஸோ அது வெளியில வராம அப்படியே நம்மளுடைய பாடி இல்ல மைண்டுக்குள்ள இருக்கு அப்படின்னா அது வந்து ஜாம் ஆயிடும், ஸ்டக் ஆயிடும். ஸோ எப்போ அது ஜாம் ஆயிருக்குதோ நம்ம கேட்கிற விஷயங்கள் வந்து சில டைம் கிடைக்காம இருக்கும். ஸோ அது வந்து அந்த ஸ்டக்கான எனர்ஜியை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணோம். அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒர்க், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய இமோஷன்ஸ், நம்மளுடைய ஃபீலிங்ஸ் வந்து ஒழுங்கா இருக்குதான்றது நம்ம செக் பண்ணோம். நம்மளுக்கு இருக்கிற நிறைய இமோஷன்ஸ், நம்மளோட சுச்சுவேஷன், நம்மளுடைய ஃபீலிங்ஸ், அது நம்மளுடைய பாடிக்குள்ள ஸ்ட்ரக் ஆயிருக்கு அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு எதிர்பார்க்கிற விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு பிளாக் மாதிரி ஆயிடும். அப்படின்னு நம்மளுடைய இன்ட்யூஷன் நம்மளுக்கு கரெக்டா வரணும் அப்படின்னா, பிகாஸ் நடுவில் தடங்கள் இருக்கு அப்படின்னா அது நம்ம கிட்ட வராது. உங்களுக்கோட தேவைகள் வேற இருக்கலாம். மேபி உங்களுக்கு புக்ஸ்ல இன்ட்யூஷன் வராம ஒருத்தர்கிட்ட பேசும்போது இன்ட்யூஷன் வரலாம், இல்ல ஏதாவது ஒரு கிளாஸ் கேட்கும் போது இன்ட்யூஷன் வரலாம், இல்ல ஏதாவது நீங்க ஒரு நல்ல பாட்டு கேட்குறீங்க, ஒரு சந்தோஷத்துல இருக்கீங்க, அந்த டைம்ல கூட உங்களுக்கு இன்ட்யூஷன் வரலாம். ஸோ அது உங்களுக்கு எப்படி அது வேலை செய்யுதுன்றது நீங்க இந்த மாதிரி அனுபவங்கள் வந்து கேட்கும் போது உங்களுக்கு இன்னும் அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம ஏதாச்சும் ஒரு ஆன்மீகம் கிளாஸ்ல வரோம் அப்படின்னா நீங்க இன்ட்யூஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அடிக்கடி பயன்படுத்துங்க.
உள்ளுணர்வு எனக்கு வந்துச்சு, எனக்கு வந்து உள்ளுணர்வு சொல்லிச்சு, அதனால நான் இந்த வேலையை பண்ணேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணுங்க. அப்படி யூஸ் பண்ணும் போது வந்து நம்ம அந்த எனர்ஜியை வந்து நம்மளுக்குள்ள கொண்டு வரும். ஸோ அது அது ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிஸ். ஸோ ஐ திங்க் இதோட நான் இன்னைக்கு செஷன் க்ளோஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் இந்த நாள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். நன்றி மாஸ்டர்ஸ்.